மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் திரையரங்குகளில் பகல் நேர காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள தியேட்டர்களில் 1168 திரைகளிலும் முற்பகல் மற்றும் பிற்பகல் காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முற்பகல் மற்றும் பிற்பகல் காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக திரையரங்க உரிமையாளர் சங்கம் அறிவித்திருக்கிறது. தேர்தல் அன்று தியேட்டர்களில் பகல் நேர காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஷ்ணு. விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக நாட்டின் 18வது நாடாளுமன்ற தேர்தல் என்பது 7 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஏப்ரல் 19ஆம் தேதியே முதற்கட்டமாகவே இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. இதில் 100% வாக்கு செலுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பொது விடுமுறை என்பதும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் ஆணையம் சார்பாகவும் பல வகைகளில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி அந்த விழிப்புணர்வு பிரச்சாரமும் நடைபெற்று வருகிறது. இந்த வகையில் திரையரங்க உரிமையாளர் சங்கம் 2 காட்சிகளை ரத்து செய்து தற்போது அறிவித்திருக்கின்றனர். காலை காட்சிகளாக, அதாவது காலை மற்றும் மேட்னி ஷோ காட்சிகளை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1168 திரைகளில் ரத்து செய்து தற்போது அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறனர். அதனைத் தொடர்ந்து மாலை காட்சிகளும் இரவு காட்சிகளும் வழக்கம் போல திரையிடப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 100% வாக்கு செலுத்துவதை வலியுறுத்தி காலை மற்றும் மேட்னி ஷோ காட்சிகளை, அதாவது அங்கு பணியாற்றும் திரையரங்குகளில் பணியாற்றும் ஊழியர்கள் வாக்கு செலுத்துவதற்காக இந்த 2 காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர்களுக்கு அந்நாட்களுக்கான உரிய சம்பளத்தையும் கொடுத்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி 1168 திரைகளும் முதல் 2 காட்சிகளை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.